வினோத் சொல்லுங்க. நாம இப்ப எங்க உட்கார்ந்திருக்கோம்? அரங்கத்துல. அரங்கம் மட்டுமா? ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கும் இடம் அல்பா கேர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கோம். கண்கள்லாம் பறிக்குது பாருங்க. ஷாலு இருக்கிறாங்க, ரேவதி இருக்கிறாங்க. யார் பாத்து பேசுறீங்க தெரியலையே. ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பேசலாம். ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டாலே அப்படியே மயங்கிருவீங்களே. லேடிஸ் ஐ டோன்ட் லைக் திஸ். சரி, ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அல்பா கேர் நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம் புதுசா நம்ம ஷாலுவே வந்திருக்காங்க. அதாவது எப்போது நான் தான் முதல்ல பேசுவேன், இன்னைக்கு ஷாலு முதல்ல பேசுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து அல்பா கேரை வந்து பயன்படுத்தி நன்மை அடைஞ்சிருக்காங்க. செலிபிரிட்டி அவங்க பேசிட்டு. சரி ஷாலு, இந்த பொருட்களை பயன்படுத்திய பிறகு நீங்கள் கண்ட மாற்றங்கள் என்னென்ன? அடாட, கவிதையா போறீங்க அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அல்பா கேர் தான். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த அல்பா கேரோட ஓனர் சுருளி வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, அவரோட என்னோட ஒன் ஆஃப் த கிளையன்ட் கூட. அப்போ ஒரு தடவை அவருடைய ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, ஷாலு நீங்களும் அது பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் மேக்கப் பண்ணாலும் எல்லாம் மேக்கப் பண்ணா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பார்த்துட்டு ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னடா அது இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணியும் டல்லா இருக்காங்கன்னு பார்த்தா அதே நேரத்துல மூஞ்சி வந்து கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து சுருளி சொன்னாங்க, ஷாலு நீங்க பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும் அப்படின்னு. சரி, நானும் அவர்கிட்ட அந்த அல்பா கேர் சோப்பு வாங்கிட்டு பயன்படுத்தினேன். 2-3 நாள்லயே வந்து மூஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பாக்குறதுக்கு, ஆயிலியா இல்ல. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன ஃபேஷியலுக்கு ஏதாவது போயிட்டு வரீங்களா புதுசா அப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி பரவாயில்லையே, நல்லதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சேன். பரவாயில்லையே புதுசா மட்டும் இல்ல, அந்த அச்சாய் பேரி கிரீம் பூசுங்கன்னா அள்ளி அப்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரே நல்ல மாறுதல் அப்படி நிறைய போட்டு மாஸ்க் மாதிரி பயன்படுத்துறது எல்லாம் இருக்கு. ஆனா சொன்னாரு சுருளி, நீங்க வந்து இந்த கிரீம் சின்ன பாட்டிலா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. 3 மாசத்துக்கா? பரவாயில்லையே, காசும் கொஞ்சம் சேவ் பண்ணலாமே அப்படின்ட்டுன்னு. அச்சாய் பேரி அப்படின்னாலே வந்து முகத்துக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்க கூடாது அப்படின்னு நெட்ல எல்லாம் படிச்சிருக்கேன். சோ இத பயன்படுத்தினேன். பயன்படுத்தி ஒரே வாரத்துல ஆபீஸ்ல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் ஷாலு என்ன நடக்குது, புதுசா புது பொலிவா இருக்கீங்க அப்படின்னு. சோ பிறகு பயன்படுத்தின பிறகு நிறைய பேருக்கு நானும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துல சுருளிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டேன், சுருளி நானும் டீலர் ஆகலாமா அப்படின்னு. தாராளமா நீங்க எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிடைச்ச மேட்ரிக் நல்ல மீட்டர் போட்டிருக்கீங்க. அழகுக்கு அழகும் ஆச்சு, வியாபாரத்துக்கு வியாபாரத்துலயும் இப்ப அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. அது வந்து பகுதி நேரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருந்தபடி பாத்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, பிறகு தனித்து வாழும் தாய்மார்கள், இப்படி இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்பாங்க. நீங்க முன்னேறணும்னா அல்பா கே வந்து அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தபடியாகவே உங்களுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க முக பிரச்சனையை நிறைய அவதிப்பட்டு இருப்பாங்க. இந்த முக பிரச்சனையை தீர்த்த மாதிரியும் இருக்கும், அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கை தரத்தை உயர்த்தின மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம சுருளிக்கு வந்து அவங்க அழைத்து வந்து பேசலாம். நான் வந்து டீலர் ஆக போறேன், நான் வியாபாரம் செய்ய போறேன், இந்த வியாபாரத்துல எப்படி வியாபாரம் பண்றது அப்படின்ற அறிவுரைகளை வந்து அவர்கிட்ட வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தோம், சுருளிக்கு வந்து அழைப்பே போக மாட்டுது அப்படின்ட்டு. கவலை விட்டு கண்ணீரை தொடங்க. SMS தான் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிட்டீங்கன்னா, நான் இன்னாரு, என்னுடைய பெயர் இது, நீங்க எனக்கு அழையுங்கள், நான் வந்து மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு. சரி, என்ன நான் வந்து சொல்றேன், 012 255 2525. இன்னொரு முறை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கீங்க. 012 255 2525 திரு சுருளிக்கு வந்து நீங்க அனுப்பிவிடலாம். அல்லது நீங்க வந்து என்னுடைய Facebook பக்கம் வந்தீங்கன்னா அதனுடைய விவரங்களை கேட்டீங்கன்னா நான் கூட உங்களுக்கு அதனை பற்றிய மேல் விவரங்களை வந்து தரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அல்பா கே வந்து இப்ப அறிமுகமே தேவையில்லாத ஒரு பொருள் ஆயிடுச்சு. அச்சாய் பேரி கிரீமும் சரி, நம்முடைய சோப்பும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எண்ணற்ற வியாபாரிகளை வந்து உருவாக்கி இருக்கோம். நிறைய பெண்கள் வந்து இப்ப கம்பீரமா இருக்காங்கன்னா அல்பா கேரை பயன்படுத்தி ரொம்ப கம்பீரமா இருக்காங்க, அழகுக்கு அழகோட ரொம்ப துணிச்சலா இப்ப செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில இருந்து பாக்குறோம். அந்த விதத்துல இப்ப அல்பா கே வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய வானவில்ல கூட பாத்தீங்கன்னா மெர்டிகா போட்டி அங்கம் அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணிருக்காங்க. இந்த போட்டி அங்கத்துல நீங்களும் கலந்துக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1300222525 என்ற எண்ணின் வாயிலாக நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த போட்டி அங்கத்துல பங்கு பெறலாம். அதே சமயம் நீங்க வந்து திரையரங்குக்கு எல்லாம் போனீங்களா, லோட்டஸ் 5 ஸ்டார்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அல்பா கேரை பற்றிய விவரங்கள் இப்ப நிறைய வந்து திரையிட காண்கின்றது. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பொருள் வர்றது. அதோட நீங்க சுருளிக்கு வந்து கண்டிப்பா SMS பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த மாதம் நம்ம அல்பா கேருக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, மாநாடு.
இந்த மாநாட்டின் வாயிலாக நீங்களும் கலந்துக்கிட்டு வியாபாரத்தின் வாயிலாக எப்படி வெற்றி நடை போடலாம், எப்படி நீங்களும் எங்க வாழ்க்கையில வந்து முன்னேறலாம், அழகுக்கு அழகும் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு மாநாடு அது அல்பா கேரை பற்றி. இந்த எண்ணில நீங்க சுருளிக்கு வந்து தொடர்பு கொண்டு மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாடு தலைவர் ரீதியில் இன்னைக்கு பார்த்தோமா அல்பா கேர் இன்னைக்கு தெரியாதவங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா. சரி, மேலும் வந்துட்டு இப்ப நீங்க நிறைய பேர் அறிமுகப்படுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எப்படி நேரடியா தொடர்பு கொண்டதா இருந்துச்சுன்னாக்க நீங்க எப்படி தொடர்பு கொண்டீங்க, அவங்களை எப்படி தொடர்பு கொள்ள வைத்தீங்க? அதாவது பாத்தீங்கன்னா சுருளி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவரோட நம்பர் வந்து யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அவருக்கு நான் பாஸ் பண்ணி விட்டுருவேன். இல்லாட்டி நானே வந்து அவங்களுக்கு சில விவரங்கள் கொடுப்பேன். சோ என் மூலியமா வந்து அவங்க பொருட்களை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். சில நேரங்கள் வந்து ரேவதியோட Facebookல வந்து அவங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அழகுக்கும் காரணம் வந்து அல்பா கே தான். பாருங்களேன், அப்படியே பளிச்சுன்னு இருக்காங்க பாக்குறதுக்கே. நம்மளுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. இல்ல அப்படி இல்ல, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. வினோத், ஆண்கள் கூட இந்த பொருட்களை வந்து நீங்க வெக்கப்படாம பயன்படுத்தலாம். அதாவது அல்பா கே சோப் இருக்கு இல்லையா, இந்த அல்பா கே சோப்பை நீங்க வந்து வெளியெல்லாம் போயிட்டு வெயில வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு உங்க முகம் கருமை படர்ந்திருக்கும். அந்த நேரத்துல நீங்க வீட்டுல வந்து இந்த அல்பா கே சோப் எடுத்து முகத்தை கழுவுறப்ப இருக்கிற அந்த புத்துணர்ச்சி இருக்கு பாருங்க, அதை அனுபவிச்சு பார்த்தாதாங்க தெரியும். இந்த அச்சாய் பேரி கிரீம் நீங்களே பயன்படுத்துங்க. எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அச்சாய் பேரி கிரீம் பத்தி முதல்ல ஷாலு ஒண்ணு சொன்னாங்க. அது வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ரத்த ஓட்டத்திற்கு வந்து சிறப்பானது அப்படின்றதுல வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். அப்ப இதை நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து அந்த இளமையான தோற்றம், முதுமையான தோற்றம் போறதுக்கெல்லாம் வந்து அது வழிகாட்டியாக திகழ்கின்றது. சரி, மீண்டும் ஒரு தடவை வந்துட்டு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன மறுபடியும் ஒரு தடவை? நிச்சயமாக 0122552525 என்ற எண்களுக்கு திரு சுருளியும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அல்லது எங்களோட Facebook வாயிலாக கூட வந்து தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு நழுவ விட்டுறாதீங்க. இது நம்ம வந்து உயர்வதற்கும் அதே சமயம் நம்முடைய அழகை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அல்பா கே என்னைக்குமே உங்க மனசுல இருக்கும், நம்ம ஷாலு மாதிரி. ரொம்ப நன்றிங்க. சரி, அல்பா கேர் பற்றிய சோப்பும் பாத்தீங்க, அச்சா பேரி கிரீம் பத்தி நிறைய தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேவதி சொன்னாங்க இல்லையா, நம்ம ஆண்களும் பயன்படுத்தலாம். வீட்டுல உள்ள அங்கல் எல்லாம் பாருங்க பெருமூச்சு விடுறாங்க, எவ்வா நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்தாங்கடா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தலாம். ஆண்டியை போல நீங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னீங்களே வீட்டுல இருக்கிற அங்கிள்னு, இன்னைக்கு அங்கிள் எல்லாம் ரொம்ப அழகா தான் இருக்கிறாங்க. வயசு நான் சொல்ல இவர் தான் சொன்னாரு, ஆண்டி பத்தி இவர் தான் சொன்னாரு.